சனாதன தர்மம், சுவாமி பார்த்த சனாதன் தர்மம், இப்போ அரசியல் கட்சிகள் நடத்திட்டு இருக்க சனாதன தர்மம், 2த்துக்குள்ள வேறுபாடுகள் என்னங்க? ஞானிகள் சனாதன தர்மம்னா என்னன்னு அவங்களுக்கு அர்த்தம் தெரியும். அரசியல்வாதிகளுக்கு அந்த அர்த்தமே தெரியாது. சனாதன தர்மத்துக்கு உண்மையான அர்த்தங்கள் ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஞானிகள் தான் அந்த சனாதன தர்மத்தை கட்டமைச்சவங்க. இந்த மக்களுக்காகவும் மக்களிடையே உள்ள பிரிவு தனித்தனியாக பிரித்து வச்ச வகை அந்த ஒரு வகுப்பினர்களுக்காகவும் சனாதன தர்மத்தை பிரித்து வச்சுருந்தாங்க. அது அந்த காலத்துக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த காலத்தில் சில மாடிஃபிகேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஞானிகள் இப்போ அதை மாற்றி அமைச்சிருக்காங்கல்ல. இப்போ ரமணர் எடுத்துக்கோங்க. அவர் தன்னுடைய சின்னங்களெல்லாம் ஒன்றுமே அணியலையே. தன்னுடைய பிறப்பின் அந்த ஜாதி சின்னங்கள்லாம் ஒரு நாள் அணிஞ்சது இல்லையே. அதேபோல் பாப்பா ராமதாஸ் அணிஞ்சது இல்லையே. சுவாமி அணிஞ்சது இல்லையே. அவங்கெல்லாம் தன்னுடைய மத சின்னங்களை பூசிக்கிட்டதையோ இல்லாட்டா வழிபட்டதோ இல்லையே. அந்த மாதிரிலாம் வழிபடலையே. சுவாமி இருக்கும்போது சரி, பாப்பா ராமதாஸ் ஆசிரமத்தில் ஆனந்தாசிரமத்திலும் சரி, அந்த வழிபாட்டு முறைகள் எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் அங்கே எந்த ஒரு தெய்வ படத்தையும் தெய்வ விக்கிரகத்தையும் அங்கே பார்க்க முடியாது. ரமணாசிரமத்தில் தன்னுடைய தாய்க்காக கட்டப்பட்ட கோயிலை மட்டும்தான் வச்சுருந்தாரு தவிர்த்து ரமண மகரிஷி எந்த லிங்கத்தையும் வழிபட்டதா இல்லையே. ஆரம்ப காலத்தில் பாதாள லிங்கத்தில் அங்கே வழிபட்டார். வழிபடலை, அங்கே உட்காந்து தியானம் பண்ணார். ஏன்னா வழிபட்டு அவருக்கு வேண்டியதை கேட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. தன்னை ஒப்புவிக்கத்தான் வந்தாரை தவிர்த்து தெய்வத்திலிருந்து எதுவும் கேட்க வரல ரமண மகரிஷி. சுவாமி அதே மாதிரி தான் தன்னை ஒப்புவிக்கத்தான் வந்தாரை தவிர்த்து சுவாமிகிட்ட அங்கே தெய்வத்திலிருந்து எதுவும் கேட்டு பெற வந்தவர் இல்லை. அதனால தான் சுவாமி தனித்து இயங்கினார். எந்த சின்னங்களும் புறச்சின்னங்களும் அணியாமல் இருந்தார். எந்த புறச்சின்னங்களும் அவர்கிட்ட கிடையாது. எந்த விதமான ஒரு பேதமும் அங்கே கிடையாது. தேடுதல் ஒன்று தான் இருந்தது. அந்த சனாதன தர்மத்தை அவருடைய வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி தேடுதல், அந்த ஆன்மீக அந்த ஐக்கியமாகுதல், பகவான்கிட்ட ஒன்றுதல், ஜாதி மதங்கள் கடந்து ஒன்றுதல், இதில் நிற்கிது இன்றைக்கி சனாதன தர்மம். இந்த எவல்யூஷனை இன்றைக்கி ஒரு சாரார் விரும்பவும் இல்லை, இன்னொரு சாரார் அதை ஏற்றுக்கவும் இல்லை. ஒரு சாரார் அந்த பழைய காலத்து சனாதன தர்மம் இப்படி தான் இருந்துக்கணுமே தவிர்த்து என்னுடைய வளர்ச்சியை ஏற்றுக்க தயாராகவே இல்லை. ஒரு மொழியினுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கிறாங்க, ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கிறாங்க, ஒரு குடும்பத்தினுடைய வருமான வளர்ச்சியை ஏற்றுக்கிறாங்க, தொழில் வளர்ச்சியை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய மத வளர்ச்சியை மட்டும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் இதையே மறுக்கிறாங்க, சுத்தமாக மறுக்கிறாங்க. இந்த சனாதன தர்மங்கிற ஒரு கோட்பாடையே மறுக்கிறாங்க. இது காலத்துக்கு மாறிட்டே வரக்கூடிய இது இல்லை, சமாச்சாரங்கள் இல்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. ராமர் வாழ்ந்தார், கிருஷ்ணன் வாழ்ந்தான், எத்தனையோ மகாராஜாக்கள் வாழ்ந்தாங்க, இங்கேயும் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தாங்க, எல்லா தலைவர்களாக வாழ்ந்தாங்க. அப்போல்லாம் ஏது உலோகத்தினுடைய இதே கிடையாது, பயன்பாடே கிடையாதுல்ல. அப்போல்லாம் என்ன கிரீடனும் வச்சாங்கன்னா என்ன கிரீடை வைப்பாங்க? மலர் கிரீடை வைப்பாங்க, இல்லாட்டா இலைகள் அலங்கரித்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆடைகள்னு என்ன இருக்கும்? மரப்பட்டைகள் தான் ஆடைகள். அன்றைக்கி என்ன ஸ்பின்னிங் மில் இருந்ததா, இல்லாட்டா டெக்ஸ்டைல் மில் இருந்ததா, என்ன இருந்தது? இன்னைக்கு விக்கிரகங்களுக்கெல்லாம் பட்டாடை அனுபவிச்சு பார்க்குறாங்கல்ல. கற்பித கோடி ஆண்டுகளாக தெய்வங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. கோடானு கோடி ஆண்டுகளாக தெய்வங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு ஆடையோ அணிகலன்களோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வைடூரிய மாணிக்க கற்களை கொண்டு அலங்காரம் பண்ணுறாங்கல்ல. இன்னைக்கு அந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்றுக்கிறாங்கல்ல. ஆனால் அதே வளர்ச்சி இந்த ஆன்மீகத்துறையில் வேதங்கள் கடந்த நிலைமைன்னு ஒரு வளர்ச்சிக்கு வரும்போது அதை ஏற்க மறுக்கிறாங்க. இன்னொருத்தங்க சுத்தமாக இதில் நம்பிக்கையே எனக்கு கிடையாது, இந்த பாணியில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, நான் தெய்வம்னு ஒன்று இருக்கிறத ஏற்றுக்கவே மாட்டேன்னு பொய் வேஷம் போடுறாங்க. அவனுக்கு எதுலேயோ ஒன்று நம்பிக்கை இருக்குது. தன்னை காப்பாற்றிக்கணுன்னா அவனை அந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்குவான். தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்னன்னாலும் பேசுவான். ஸோ அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த இது இருக்கே, நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறவங்க தன்னை அந்த பழைய காலத்தில் மட்டும் வச்சு கட்டுப்படுத்திக்குவேன்னு சொல்கிறவங்க அது ஏற்றுக்க முடியல. அதனுடைய வளர்ச்சியை ஏன் தடை பண்ணுறாங்கங்கிறது தெரியல. அது வளர்ச்சி, அந்த பரிணாம வளர்ச்சி இதுலேயும் இருக்கணும், இருக்குது.
மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பரிணாம வளர்ச்சி இவ்வளோ அளவுக்கு ஏற்றுக்கிட்டவங்க இதையே ஏற்றுக்கூடாது. எல்லா இடத்துலையும் நீக்கமான நினைச்சிருக்கக்கூடிய பிரம்மன் வந்து ஒரு சூத்திரன்ட்டே இருக்கான், ஒரு சத்திரியன்ட்டே இருக்கான், ஒரு வைசியன்ட்டே இருக்கான், ஒரு பிராமணன்ட்டே இருக்கான். இவங்களை கடந்த மிருகங்கள்ட்டே இருக்குங்கிறத ஏன் பார்க்கக்கூடாது? ஸோ இந்த வளர்ச்சியும் பார்க்கணும்ல.